இந்த பஃப் ஸ்லீவ் பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் இந்த லைனிங் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த பார்டர் தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். அப்போது இதை நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பார்டர் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். நம்ம அப்படியே மடித்து இதை இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம். இப்போ இதை இதுக்கு மேலே வச்சு இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்டர் கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வர இந்த மெயின் ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கலாம். இதை எப்படி மடிக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் பிரிச்சுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் வச்சுருக்கேன். லைனிங்கை வச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக நம்ம ஒரு பதிஸ்தீல் போட்டுடுறோம். இந்த மாதிரி பதிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஓர இருக்க துணியை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லைனிங்ல இருக்க வி மெயின் ஃபேப்ரிக்ல வர மாதிரியும் கட் பண்ணி வச்சுக்கணும். பார்டருக்கு எப்படி தைக்கணும்னு சொல்றேன். துணியோட ரைட் சைடுக்கு மேலே இந்த லைனிங்கை வைக்கிறோம். வச்சுட்டு இந்த 1 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் தையல் போடுறோம். தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த லைனிங்கை மட்டும் இப்படி பிரிச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக ஒரு பதிஸ்தீல் போடுறோம். லைனிங்கை துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். இந்த லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இந்த லைனிங்ல இருக்கிற வி மெயின் ஃபேப்ரிக்ல வர மாதிரி ஒரு வி கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை இப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் வெளியே போகணும். அப்போ தான் திருப்பும் போது நம்மளுக்கு ஷேப்பாக கிடைக்கும். கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே போட்டிருப்போம் இல்லையா நம்ம ஒரு வி, நடுவில் வி, கீழே வி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சென்டரில் இந்த சென்டர் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டியாக ப்ளீட் வைக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு ப்ளீட் வச்சுட்டு தைச்சிக்கணும். அந்த வி தாண்டி வரும்போதும் அதே மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். முடிக்கும் போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வெளியே வரணும். இப்போ திருப்பிக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா லைனிங்கு, இதை இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இங்கே இருக்க பிசர் இப்படி மூணு மாதிரி இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு வரும். இது மாதிரி மடிச்சும் தைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம பட்டிக்கு திருப்பி தைப்போம் இல்லையா சுருட்டி, அந்த மாதிரி இதில் நீங்கள் தைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். கீழே இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இங்கே மேலே இப்போ நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சு போயிருப்போம். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வைக்கிறோம். எப்படி வைக்கிறேங்கிறத பாருங்கள். இங்கே ஒரு 3 வி கட் பண்ணியிருப்பேன். இந்த முதல் வீல இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டை எப்படி மடித்து வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 3வது வீயாண்ட வரும்போது அங்கேயும் ஒரு ப்ளீட் இப்படி வெளியே வர மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ப்ளீட் வைக்கணும். இப்போ இதை பாடி பார்ட்டோட இருக்க ஆம் ஹோல் ரவுண்ட் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. என்ன கைக்குழி கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த பஃப் ஸ்லீவுக்கு கைக்குழி கட் பண்ணாலுமே இந்த இடம் சுருக்கமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ப்ளீட் கொடுக்கறதுனால. உங்களுக்கு விருப்பம்னா வேணா நீங்கள் கைக்குழி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் வகுப்பு இருக்குது. சேரணும்னு விருப்பம் இருக்கவங்க சேர்ந்து கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.